என் நேம் வந்து முகேஷ். ஏஜ் 20. நான் காலேஜ் தேர்ட் இயர் முடிச்சிருக்கேன். இந்த இயர் எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன். நான் ஸ்டார்டிங் 5 கிலோமீட்டர் ரன் பண்ணும்போது 28 மினிட்ஸ் வந்துச்சு. அப்புறம் யூடியூப்பில் வந்து கௌசோ ஃபிசிக்கல் அகாடமி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணலான்ட்டு ஜாயின் பண்ணேன். நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் எடுத்தோடனேயும் நம்மளோட ஃபோட்டோ, ஏஜு, ஹைட்டு, வெயிட்டு எல்லாம்னு கேட்பாங்க. அது கேட்டு நம்ம அனுப்புனதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குமோ அதுக்கு தக்கன ஷெடியூல் போட்டு தருவாங்க. அந்த ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். அப்படி ஃபாலோ பண்ணி ரன்னிங் டைமிங் செக் பண்ணும்போது ஃபஸ்ட் வீக் வந்து 26:32 வந்துச்சு. பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரோவை பார்த்துட்டு அனுப்பி விட்டதுக்கப்புறம் அவர் பார்த்துட்டு என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோமோ அதை பார்த்து கரெக்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் செகண்ட் வீக் ஓடும்போது 25:12 வந்துச்சு. இப்போ நான் தேர்ட் வீக் இன்றைக்கி நான் ரன் பண்ணேன். இன்றைக்கி வந்து 23:32 செகண்டில் வந்திருக்கேன். நான் முந்தி வந்து ரன்னிங் ஓடும்போது அவ்வளோவா ஸ்ட்ரெச்சிங் எதுவுமே பண்ண மாட்டேன். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கு அதை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஆனால் அது ரன்னிங்க்கு எவ்வளோ முக்கியன்ட்டு ஆன்லைன் ட்ரைனிங் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அப்போ வந்து எனக்கு முந்தி நான் ஓடும்போது எந்தெந்த கிலோமீட்டர் எந்தெந்த டைமிங்கில் ஓடணும், எந்தெந்த பேஸில் ஓடணும்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ப்ரோ வந்து சொல்லுவாங்க, டெய்லி டைமிங் ரன் ஓடுறதுக்கு முன்னாடி நைட்டு முந்தின நாள் கால் பண்ணி இந்த கிலோமீட்டர் இந்த டைமிங்கில் கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு பேஸ்னால் என்னென்னே தெரிஞ்சு. அதுக்கப்புறம் அந்த டைமிங் பிடிச்சி ஓடினேன். என்னால் டைமிங் குறைக்க முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சேன். இப்போ 3 வீக்ஸில் நான் 23:32 செகண்ட்ஸில் வந்திருக்கேன். ஓடிட்டு வந்ததுக்கப்புறம் ப்ரோ கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி எங்கெங்கே பெயின் எதுவும் இருக்கான்னு கேட்பாங்க. பெயின் எதுவும் எடுத்து சொன்னால் அதுக்கான சொல்யூஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன தப்பு பண்ணமோ அதை ஃபுல்லாக கரெக்ட் பண்ண சொல்லுவாங்க. அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டேன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் குறையும். ஸோ கைஸ், முகேஷ் சங்கரங்கோயிலேருந்து நம்மளோட ஆன்லைன் ட்ரைனிங் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ 27 மினிட்ஸில் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் 3 வீக்ஸில் டைமிங் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வீக் 1 26:32, வீக் 2 25:12, வீக் 3 நேற்று சாட்டர்டே டைமிங் செக் பண்ணும்போது 23 நிமிஷம் 32 செகண்டில் டைமிங் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வரக்கூடிய வாரங்களில் இன்னும் டைமிங் கம்மி பண்ணிகிட்டே வருவாங்க. 23, 22, 30, 22, 21. ஸோ ஃபிசிக்கலில் கண்டிப்பாக ஒரு 20 நிமிஷம் பண்ணுறது அப்படிங்கிற அவங்களோட எய்ம். ஸோ கண்டிப்பாக அதுக்கேற்ற முயற்சிகள் நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஒரு சில பெயின்லாம் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரீசெண்டாக கூட வீக் 2 பார்த்திங்கன்னா ஆங்கிள் பெயின் இருக்குது. ஆனால் 24 கம்ப்ளீட் பண்ண முடியுமா கேட்டிருந்தாங்க. சார் 100% கிளியர் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது மாதிரி டைமிங் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு சின்போன் பெயின், ஆங்கிள் பெயின், எந்த ஒரு பெயினாக இருந்தாலும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரைனிங் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு அதை க்யூர் பண்ணி நல்ல ஒரு டைமிங் கொண்டு வரலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடி இல்லை ஆர்மி இல்லை குரூப் டி இல்லை எந்த ஒரு ஃபிசிக்கல் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை மேரத்தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்கள் டைமிங் வந்து கம்மி பண்ண முடியல அப்படின்னா ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணுங்கள். 100% ஃபிசிக்கல் கிளியர் பண்ண வைக்கிறேன். உங்கள் ரன்னிங்கே சூப்பராக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வைக்கிறேன். சரிங்களா? ஸோ ட்ரைனிங் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னே கம்யூனிட்டி போஸ்ட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக்கு ஆல்ரெடி நிறைய ரிசல்ட் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ட்ரைனிங் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயிலாம் ஷேர் பண்ணலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.